ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட் இருந்துச்சுன்னா டேஸ்டான ஹல்வா ரெசிபி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம ட்ரே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு முதல்ல ட்ரேயில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே நீங்கள் தேவையான நட்ஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம், முந்திரி, கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சமாக வந்து பம்கின் சீட்ஸ் சேர்க்குறேங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா பிஸ்தா வேணாலும் சேர்த்துக்கலாம், வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் தூவி விட்டு இதை வந்து நம்ம இந்த ட்ரே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ மீடியம் சைஸ் உள்ள பீட்ரூட் வந்து 2 எடுத்துருக்கேங்க. இதை தூள் சீவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து கப்பால் அளந்து எடுக்கும்போது 1.5 கப் அளவுக்கு வந்துச்சுங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது இன்னொரு தடவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு திரும்பவும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம திரும்பவும் வந்து வடித்து எடுத்துடலாங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா இது பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம வடிச்செடுத்த பீட்ரூட் தண்ணியில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு இதை வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து நல்லா திக்காய் வர ஆரம்பிக்குங்க. பாருங்கள், முதல் இருந்ததுக்கு இந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்குன்னு. நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு சுவை வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்ததும் நம்மளுக்கு வந்து நல்லா இலக்கமாகுங்க. திரும்பவும் நல்லா நம்மளுக்கு வந்து திக்காய் வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நம்மளுக்கு எடுக்கும் நல்லா திக்காய் வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நீங்கள் ஒரே இதாக சேர்க்க வேண்டாங்க, 2-3 பேட்சாக வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நீங்கள் தேவைன்னா வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. திரும்பவும் இது கூடயே இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வந்து அதிகமாக வேணாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே கெட்டியாக வந்துருச்சு. நம்மளுக்கு எடுத்து விடும்போது ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க. அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சுங்க. திரும்பவும் 1 டீஸ்பூன் வேணுன்னா நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து அந்த ட்ரேயில் மாற்றிக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆறணும். ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பகுதிகளை லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கனாவே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இதை நம்ம எடுத்து பீஸ் போட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.